பிரைஸ் லாட். எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் சைட்டு கால் யூடியூப் வழியாக பார்க்குற என் சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தரை சோத்திரிக்கிறேன். இந்நாளிலே கூட ஒரு ஜப குறிப்போட, ஒரு சாட்சியோட, அதுக்கு அத்தாரிட்டியான வசனத்தோடு உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். இது எச்சரிப்பின் காலத்தில் இருக்கிறோம். இது கடைசி காலத்தில் இருக்கிறோம். இது ஜெபிக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். இது அவசர ஜப குறிப்பாக ஜெபிக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இதை நீங்கள் நல்லா கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி கவனிங்க. 10 நிமிஷத்துக்கு மேலே நான் தயவுசெய்து பேச மாட்டேன். நீங்கள் கவனித்து கேளுங்கள், ஜபத்தில் வையுங்கள். அதற்காகவே இந்த வீடியோ நான் போடுகிறேன். ஏனென்றால் நிறைய நியூஸுகளை கேட்கும் பொழுது இந்த காலம் கடைசி காலமோ அப்படின்னு எனக்கு தோணுகிறது. சரி, ஓகே, இதை படித்து முடித்து நான் உங்களுக்கு சாட்சியோடு நான் சொல்லலான்னு நினைக்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். அப்பொழுது 7 எக்காலங்களை உடைய 7 தூதர்கள் எக்காலம் ஊதுகிறதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். எக்காலங்களை ஊதுகிறதுக்கு தங்களை என்ன பண்ணாங்களாம்? ஆயத்தப்படுத்தினார்கள். முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது இரத்தங்கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் 1/3 பங்கு வெந்து போயிற்று, பசும்புல்லெல்லாம் எரிந்து போயிற்று. 2ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. அதனாலே சமுத்திரத்தில் 1/3 பங்கு இரத்தமாயிற்று. சமுத்திரத்தில் இருந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகள் 1/3 பங்கு செத்து போயிற்று. கப்பல்களில் 1/3 பங்கு சேதமாயிற்று. 3ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவெட்டி போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளில் 1/3 பங்கின் மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. அந்த நட்சத்திரத்துக்கு எட்டி என்று பெயர். அதனால் தண்ணீரில் 1/3 பங்கு எட்டி போல கசப்பாயிற்று. இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள். 4ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது சூரியனின் 1/3 பங்கும் சந்திரனின் 1/3 பங்கும் நட்சத்திரங்களின் 1/3 பங்கும் சேதப்பட்டது. அவற்றவற்றில் 1/3 பங்கு இருளடைந்தது. அந்த ஒளியிலிருந்து 1/3 பங்கு இருளடைந்தது. பகலிலே 1/3 பங்கு பிரகாசம் இல்லாமல் போயிற்று. இரவிலும் அப்படியே ஆயிற்று. பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் ஊதப் போகிற மற்ற 3 தூதர்களுடைய எக்கால சத்தங்களினால் தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். பிரியமானவர்களே, ஏன் இதை எடுத்தேன்? இது கடைசி காலத்தை குறிச்சிங்க. இது அந்த முத்திரை இது எப்படி அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறை 1/2 மணி நேரம் முதலாம் அமைதியில் உண்டாயிற்று. பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களை கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது. பின்பு இது நடக்கப்பட்டது என்று இதெல்லாம் வரும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 தான் நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, இது ஆல்ரெடி நான் கடைசி காலத்தை குறித்து அப்படின்னு சொல்லி நான் இதில் முதல் நான் இந்த யூடியூப் சேனலில் நான் போட்டிருக்கிறேன். கடைசி காலத்தை குறித்து எனக்கு வெளிப்படுத்தினதுன்னு சொல்லி அதில் நான் போட்டிருப்பேன். எங்கள் ஊழியத்தில் நடந்தது, ஜெபித்த பிறகு நடந்தது, அதுக்கு அப்புறமா நான் அதை பற்றி நடந்தது குறித்து சொன்னது எல்லாமே இருக்கும். சரி, ஓகே. பிரியமானவர்களே, இன்றைக்கு என்னத்துக்கு நான் இதை எடுத்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐரோப்பியா தேசத்தில் அநேக அதாவது பனி பிரதேசம். அது பயங்கரமான ஒரு பனி பிரதேசம். அந்த பனி பிரதேசம் எப்படி இருக்கும்னா, அது பயங்கரமான கூலிங்கான ஒரு தேசம். ஃபேன் கிடையாது. அதுக்கேற்ற வீடு கட்டப்பட்டிருக்கிறது, அதுக்கேற்ற ரோடு, அதுக்கேற்ற காரியங்கள் அவங்க செய்திருப்பாங்க. சரிங்களா? அவங்களுக்கு சுடுதண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஹீட்டில் அவங்க நமக்கு ஏசி இருக்கிறது போல் அவங்களுக்கு ஹீட்டில் படுக்கிற மாதிரி அவங்களுக்கு போர்வையாகட்டும், பெட்டாக இருக்கட்டும், அந்த
எப்படி சார் ஏசி மாதிரி அவங்களுக்கு ஒரு அனல் உள்ள ஒரு ஏசி அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அப்படி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, பயன்பாட்டிலே வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த தேசத்தில் பயங்கரமான ஒரு அனல் வெயில் இருப்பதனாலே பயங்கரமான அந்த வெயில் நிமித்தம் அந்த எப்படி சொல்கிறது, ட்ரெயின் தண்டவாளம் உருகி போகுதான். அப்போனா பார்த்துக்கோங்க, அவங்க இந்த சின்ன ஃபேனை வச்சுக்கிட்டு நடந்து போகிறாங்க. எங்கே நிற்கிறதுன்னு தெரியல, எங்கே போகிறதுன்னு தெரியல, எங்கே உட்காருதுன்னு தெரியல, அலைந்து திரிங்கிறவர்களாக நான் நியூஸில் பார்த்தேன். பிரியமானவர்களே, ஏன் இதை நான் சொல்லுகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு வெளிப்படுத்தினது என்னென்னா, ஒரு 4-5 பேர் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் நடந்து போகிறாங்க. அதில் ஒரு சகோதரி எனக்கு சொல்கிறாங்க, நான் கலர் ட்ரெஸ்ஸில் இருக்கேன், ரோட்டில் நடந்து போகிறாங்க. அதில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நான் சொல்கிறது 16-17 நான் நடந்ததை சொல்கிறேன், கனவில் ஆண்டவர் வெளிப்படுத்தினது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, கர்த்தர் வர சமயமாக இருக்கிறது, தேசத்துக்காக எல்லாரும் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது நான் இதை யாருக்கிட்ட எப்படி போய் சொல்லுவேன்? ஊழியத்துக்கு வந்த புதுசு நான் எப்படி சொல்லுவேன், எதை சொல்லுவேன், நான் என்ன சொல்லுவேன், எப்படி நான் எல்லாருக்கும் சொல்லுவேன் அப்படி சொல்லி ஒரே குழப்பம். அப்போ நான் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு கிறிஸ்டின் அந்த அக்காவிட்ட நான் சொல்கிறேன், அக்கா இந்த மாதிரி சொல்கிறார். சரி, நீ எதுக்கு ஃபீல் பண்ணி கவலைப்படுற, நம்ம ஜெபிக்கலாம் சொல்லி தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். சில நியூஸ் எல்லாம் பார்த்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஜெபிச்சுட்டே இருப்போம். அப்போ நாங்கள் ட்ராக்ஸும் கொடுக்க ஆரம்பித்தோம். அப்போ நாங்கள் ஒரு டிவி ஊழியத்துக்காக நாங்கள் பங்காளர்களாக போக ஆரம்பித்தோம். அங்கே அவர் எங்களுக்கு அந்த ஊழியத்தை கொடுத்தார். அங்கே என்ன ஊழியம் எங்களுக்கு கொடுத்தார் என்றால், வீடு வீடாக போய் கலெக்ட் பண்ணி காசை வாங்கி காணிக்கை வாங்கி அவருக்கு கொடுக்கணும். அப்பொழுது அந்த மக்களுக்காக ஜெபிக்கிறதுக்காக 50 மணி நேரம் 100 மணி நேரம் சங்கிலி ஜபம்னு சொல்லி அவர் வைப்பார். அந்த ஜபத்தில் நாங்கள் உட்காந்து நாங்களும் அந்த ஜப குறிப்பை அவங்க ஃபோன் பண்ணாங்கன்னா அந்த நம்பரை எழுதிட்டு அவங்க என்ன ஊர் பேரின்னு எழுதிட்டு அவங்களுக்காக நான் ஜெபிக்கணும். அப்படி அந்த ஒரு வாய்ப்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அப்பொழுது நான் உட்காரும் பொழுது அந்த டிவி ஊழியத்தில் டிவி பெட்டிக்கு முன்னாடி நான் உட்காரும் பொழுது அங்கே நான் சொல்லுவேன், கர்த்தர் வர சமயமாக இருக்கிறது, எல்லாரும் தேசத்துக்காக 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுவேன். அப்படியே ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது அப்போ கொரோனா வந்து விட்டது. கொரோனாலே வந்த பிறகு நாங்கள் 2 வேளையும் ஜெபிக்க ஆரம்பிப்போம். காலையில் 11 to 12 ஜெபம் பண்ணுவோம், திருப்பி 4 to 6 ஜெபம் பண்ணுவோம். காலையில் வெடிகாலையில் எங்கள் தனிப்பட்ட ஜெபம் பண்ணுவோம், இரவில் எங்கள் தனிப்பட்ட ஜெபத்தை நாங்கள் பண்ணுவோம். அப்போது ஒரு நாளைக்கு 4 டைம் ஜெபம் பண்ணுவோம். கொரோனா டைமில் லாக்டவுனில் பண்ணுவோம். அப்பொழுது நான் தூங்கி கொண்டிருக்கேன், எழுந்துக்க முடியல. அப்போ நான் சொல்லுகிறேன், சரி 4 வேளை ஜெபம் பண்ணுறோம், எழுந்து பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சி அதை முடிக்கிறதுக்கு முன்னாடி என் காதில் 1/3 பங்கு அள்ளிப்பேன் என்ற ஒரு சத்தத்தை கேட்டேன். ஒருவருடைய சத்தத்தை நான் கேட்டேன். பிரியமானவர்களே, உடனே துடித்து எழுந்து அழுதேன். அப்படியே நான் அந்த ஹால்லேருந்து நான் புண்டி போட்டுக்கினே போய்ட்டு ஒரு வசன போர்டு இருந்தது. அந்த போர்டுக்கு முன்னாடி முட்டி போட்டு அழுதேன். ஏன்னா நிறைய பேர் கொரோனாலே செத்து கொண்டிருக்கிறாங்க அந்த லாக்டவுனில். அப்போ நான் முட்டி போட்டு ஜெபிக்கிறேன், ஐயோ ஏசப்பா 1/3 பங்கு அழிப்பேன்னு சத்தம் கேட்குதே, நிறைய பேர் இறந்து கொண்டிருக்கிறாங்களே, அப்பா இயேசுவே இந்த 1/3 பங்கு அழியக்கூடாது, நிறைய பேர் இறந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் அதிகமாக ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். ஏசப்பா நீங்கள் காப்பாற்றுங்க, நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா, தேசத்துக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நான் அழுது ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகளே என்னன்னு பார்க்க ஆரம்பித்தார். அப்படி நான் அழுது ஜெபித்தேன். பிரியமானவர்களே, அதிலே இருந்து 2020 இந்த 26 வரைக்கும் யார் வந்தாலும் வராவிட்டாலும் நான் ஒண்டியாக ஜெபித்தது உண்டு. 10 பேர் 15 பேர் ஜெபித்தது உண்டு. ஒரு தாயார் குடும்பம் தைலாவரத்தில், அந்த தாயார் தான் 4 வாரம் கூட திறந்து கொடுத்தது உண்டு. நாங்கள் தேசத்துக்காக ஜெபித்தது உண்டு. பிரியமானவர்களே, அப்படியாக தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் இந்த ஐரோப்பா தேசத்தில் வெயில் தாக்கத்தினாலே செத்து போய் கொண்டிருக்கிறார்கள், மேக வெடிப்பினாலே செத்து போய் கொண்டிருக்கிறார்கள், நிலநடுக்கத்தினாலே செத்து போய் கொண்டிருக்கிறார்கள், கொள்ளை நோயினாலே செத்து போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த ரத்தமாக மாறி போனதா என்று மீண்டும் படித்து பாருங்கள். 8ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கடலிலே ரத்தமானதை நான் பார்த்தேன், நியூஸில் பார்த்தேன். நிறைய பேர் மரித்து போகிறதை பார்த்தேன், கப்பலில் அதில் ஆக்சிடெண்ட் ஆகிறதை பார்த்தேன், வானத்தில் இருக்கிற அந்த ஃப்ளைட் மூலயமா ஆக்சிடெண்ட் ஆகிறத நான் பார்த்தேன். இது 2020க்கு அப்புறம் தான் பிரியமானவர்களே நிறைய காரியங்கள் மரித்து போகிறது, குடும்பமாக மரித்து போகிறதை நான் பார்த்தேன்.
அப்பொழுது இந்த வார்த்தை உண்மையாய் கொண்டு வருகிறதோ என்று காட்டிலே 1/3 அழிப்பெண் இதில் பார்க்கும் பொழுது நம்ம பார்க்கலாம், படித்ததை பார்க்கலாம். இப்படி நிறைய காடுகள், தேசங்கள், கடல்கள், பூமிகள், அநேக மக்கள் மடிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அதனாலே உங்கள் ஜபத்தில், உங்கள் குடும்ப ஜபத்தில், உங்கள் சபையில் இதை சொல்லி தயவு செய்து ஜபம் பண்ணுங்கள். எனக்கு ஆண்டவர் நிறைய இருக்கிறது, கடைசி காலத்தை குறித்து வெளிப்படுத்தினதில் நிறைய காரியங்கள் வெளிப்படுத்தின அத்தனை நான் நியூஸ் வழியாக என் கண்களினாலே, என் சொந்த கண்களினாலே பார்க்கிறேன். பிரியமானவர்களை, தயவு செய்து இது அவசர ஜப குறிப்பாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். செபிங்கள். செபித்ததை கண்டிப்பாக உங்கள் கண்கள், காதுகள் கேட்கும்படி ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அது அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றப்படும். என்றால் கூடி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம 4ஆம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணும் பொழுது தேசத்துக்கு சேமத்தை தருவேன்னு சொல்லி இருக்கிறார். சொன்னவர் மாறாதவர், மாற மாட்டார். அவர் மாறுகிறதுக்கு மனிதனும் அல்ல, மனுபுத்திரனும் அல்ல. நாங்கள் ஜெபித்திருக்கிறோம், எத்தனையோ விதங்களை ஜெபித்திருக்கிறோம், அத்தனையும் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் பிரியமானவர்களே. அதனால் நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஜபத்தை கேட்டு, அநேக பேருடைய ஜபத்தை கேட்டு, இப்படிப்பட்ட இயற்கை சீற்றத்திலேருந்து ஆண்டவர் கண்டிப்பாக அதை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அதே போல் எசேக்கியேல் 5ஆம் அதிகாரத்தில் அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 11, 12 வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த 1/3 அளிக்கிறது குறித்து அதில் திட்டம் தெளிவாக இருக்கிறது. நீங்கள் படித்து பாருங்கள். படித்து ஜெபித்து நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர், தயவு செய்து ஜபம் பண்ணுங்கள். கர்த்தர் இந்த ஜபத்தை கேட்டு இந்த இயற்கை சீற்றத்தை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். காட் பிளஸ் யூ. இந்த ஜபத்தை உங்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். மற்றவர்களுக்கு ஜெபிக்கிறவர்களை அனுப்புங்கள், அவர்களும் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக நம்மளையும், நம்ம பிள்ளைகளையும், நம்ம தேசத்தையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென். அல்லேலூயா.